நம்ம சிந்துவும் சிவாவும் இப்போ 2 பேரும் சேர்ந்து வாழ்றது வந்து எல்லாருக்கும் வந்து தெரிய வருது. சுவாதி இந்த விஷயம் கேட்டோடனே ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க சிவா வந்து சிந்துவை மறந்துடுவான், டிவோர்ஸ் பண்ணிவிடுவான், நம்ம வந்து வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், சுவாத்தியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஆனால் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க எப்படி அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்கும்போது அன்னபூர்ணி வந்து கண்டிப்பாக வந்து சிவா இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான், இந்த சிந்து தான் ஏதோ பண்ணியிருக்கா, சிவா வந்து என் பேச்சை வந்து மீற மாட்டா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்ட பிறகு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சிவாவை கூப்பிட்டு கேட்பாங்க, இது மாதிரி வந்து நீ வந்து சிந்துவை டைவர்ஸ் பண்ணிட்ட பிறகு உனக்கு நான் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிவா என்ன சொல்கிறாங்கன்னா, என் மனசில் வந்து சிந்து தான் இருக்காங்க, நீ எப்போ மன்னிச்சு ஏற்றுக்கிறீங்களோ அப்போ தான் நாங்கள் சேர்ந்து வாழ்வோம், அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி ஒரு காரியம் நடக்கவே நடக்காது, நீ சிந்து கூட சேர்ந்து வாழ்னா நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்றாங்க. நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சிந்துவை வந்து மன்னிச்சு ஏற்றுறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுவோம், இது நடந்து தீரும், நீங்கள் மன்னிச்சு ஏற்றிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம சிவா ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பைரவியும் வந்து அன்னபூர்ணி கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. பட் வந்து அன்னபூர்ணி இந்த விஷயத்த வந்து இதில் நீ தலையிடாத அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சிந்து வந்து கேட்குறாங்க, நீங்கள் பைரவியும் ஆறுமுகத்துக்கும் வந்து சேர்ந்து வாழ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க அந்த டைம் கொடுத்து எனக்கே நீங்கள் அதை கொடுக்க மாட்டேன்றீங்க, உங்கள் பையன் மனசு மாறிச்சோ அதே மாதிரி உங்கள் மனசும் மாறும், அதுக்கான டைமை எனக்கு கொடுங்களேன், எல்லாத்துக்கும் வந்து ஒரு மன்னிப்பு இருக்கும் போது ஏன் என்ன மட்டும் நீங்கள் மன்னிப்பே மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. அன்னபூர்ணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி வந்து சிந்துவை ஏற்றுக்க போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.